ஹாய் ரயில்வே ஃப்ரெண்ட். ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அடுத்த 4-5 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட்டு 10 வருஷமாக 2016லேருந்து 2025 வரைக்கும் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து இன்னும் நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி மைக்ரோ டாப்பிக்காக சின்னதாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன ஆக்ட்லாம் கேட்டிருக்காங்க, எந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி சின்ன மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் சிலபஸில் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி வந்து ஓவராலாக வந்து இருக்கும். நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இன்னும் ஈஸியாக ஜியாலஜி தனியாக, டிஃபென்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்பேஸ் சயின்ஸ் சார்ந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கவர்னன்ஸில் என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரி, ரிலீஜியன், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ஸ்கீம்ஸு, சயின்ஸு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், லிட்ரேச்சர், புக் பப்ளிகேஷன், அதுமாதிரி வந்து ஆப்டிடியூட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன டாப்பிக்காக பிரித்து ரீசனிங் எல்லாத்துலேயுமே நம்ம சின்ன மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம வந்து டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ சிலபஸில் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸோ அதில் வந்து மெயின் ஏரியா மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம சின்ன மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். நம்ம வந்து இதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே, நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த மாதிரி வந்து பிரிச்சுருக்கோம் அதை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஓவராலாக இப்போ ஜென்ரல் அவேர்னஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன டாப்பிக்காக வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு பாலிட்டி தனியாக இருக்கும். ஸோ பாலிட்டி சார்ந்து என்னெல்லாம் வந்து கேட்டாங்க அது ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி, என்விரான்மெண்ட், ஜியாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஃபென்ஸு, ஸ்பேஸ் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கவர்னன்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர், ஜுடிஷரி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், மிஸ்லீனியஸ், டெமோக்ரஃபி அண்ட் பாலிட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரி, ரிலீஜியன், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ஸ்கீம், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அனாலிசிஸ்லேயே நம்ம வந்து சின்ன டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பாலிட்டியில் என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ என்ன கொஸ்டின்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க, எதை முக்கியமாக கேட்டிருக்காங்க, நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். கேட்ட எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அதுமாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே எல்லா டாபிக் இதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அப்படி இண்டஸ்ட்ரி சார்ந்து எப்படிலாம் வந்து படிக்கணும், அக்ரிகல்ச்சர் சார்ந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் படிக்கணும், இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதே மாதிரி வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடில் ப்ராஃபிட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸில் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அல்ஜிப்ரா, நம்பர் தியரி, ஜாமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அரித்மெட்டிக், டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரிக்னாமெண்ட்ரி, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், டிவிசிபிலிட்டி அண்டு சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்லினியஸ், அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஆல்ஃபாபெட்ஸ், இதெல்லாம் வந்து ரீசனிங்கில் எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க, கோடிங், டிகோடிங், நம்பர் சீரீஸு, பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், பாக்ஸ் ஸ்டாக்கிங், அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் கம்ப்ளீஷன், ஆட் ஒன் அவுட்டு, ரேங்கிங், மிஸ்லேனியஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நம்ம இதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிலபஸை சின்ன சப் டாப்பிக்காக பார்த்தோம். அந்த சப் டாப்பிக்கை மைக்ரோ டாப்பிக்கை எப்படிலாம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பாலிட்டி வந்து கொடுத்துருக்கோம். வரிசையாக பாலிட்டி வந்து இருக்கும். ஸோ வந்து ஜுடிஷியரி சார்ந்த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லோக் அதாலத் இந்த மாதிரியான டாப்பிக்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷன் லா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிபிஎஸ்பி, டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட்டு, 44th அமெண்ட்மெண்ட்டு, 42nd அமெண்ட்மெண்ட் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 300A இதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சின்ன டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து ஓவராலாக வந்து படித்து முடித்தாலுமே அடுத்து நம்ம வந்து இந்த ஏரியா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக அதிகமாக வந்து கேட்காங்க. இப்போ நம்ம வந்து ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேட்சாக, ஸோ வந்து ஒரு நாளைக்கே பார்த்தோம் அப்படின்னா 3 பேட்ச் 4 பேட்ச் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். ஸோ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அப்படி இந்த மாதிரி சின்ன டாப்பிக்காக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டை சார்ந்து, ஸோ வந்து சட்டத்திருத்தம் நமக்கு சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்து அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் வந்துச்சு, என்னென்ன சட்டத்திருத்தம்லாம் வந்து பண்ணாங்க,
நம்ம இந்த மாதிரிலாம் மற்றதெல்லாம் படிக்கணும், இந்த மாதிரி வந்து படிச்சிடலாம். இப்போ இந்த ஆர்டிகல் 300A பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அதிகமாக நிறைய எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்காங்க. அப்படி இதில் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பாலிட்டி சார்ந்து வந்து இருக்கும். ஸோ பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ வந்து எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கீம் சார்ந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், பிளானிங், 5 இயர் பிளானு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸு இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து மானிட்ரி பாலிசி, நிதி ஆயோக்கு, பிளானிங் கமிஷன். ஸோ வந்து இதெல்லாம் சார்ந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபியில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த டாப்பிக்கோட எண்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதை சார்ந்து வரும். ஸோ ஜாகிரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட் சார்ந்து வருமா, இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, ஃபிசிக்கல் ஃபியூச்சரா, டெமோக்ரஃபியா, இல்லை ட்ரைபிள் சார்ந்தா, இல்லை வந்து வெதர் சார்ந்தா, நம்ம அதையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அடுத்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாகிரஃபி. ஓகே, ஸோ வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது அப்போ ஜாகிரஃபி படிக்கும்போது நம்ம வந்து இன்னும் இந்த மாதிரி ஏரியா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம ஏரியாவில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், லொக்கேஷன் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டு. ஸோ என்விரான்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாலஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கரண்ட் அஃபேரில் டிஃபென்ஸ் சார்ந்து வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் சார்ந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கவர்னன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது போகும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டே வந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜுடிஷியரி சார்ந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அதனால் பார்த்தோம் அப்படின்னா அதை செப்பரேட்டாகவே ஒரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஜுடிஷியரி சார்ந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி சார்ந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 1857 ரோடு அதிகமாக கேட்டிருக்காங்களா, நெக்ஸ்ட் மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எதை சார்ந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, இதை ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சதோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெமோக்ரஃபி அண்ட் பாலிடிக்ஸ், இண்டஸ்ட்ரி சார்ந்து, ரிலீஜியன், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கீம் சார்ந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆப்டிடியூட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் லாஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் லாஸில் எந்த மாதிரியான சம்பளம் வந்து கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட் பேஸ் பண்ணது, மார்க்டு ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பிரித்து அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் லாஸ் டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிருந்தாலுமே இப்போ நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், ப்ராஃபிட் பெர்சன்ட் ஃப்ரம் சீட்டிங் வித் வெயிட்ஸு. ஸோ வந்து இப்போ இந்த வெயிட்டுக்கு பதிலாக அந்த கடைக்காரர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 கிலோவுக்கு 1000 கிராம் வைக்கிறதுக்கு பதிலாக 900 கிராம் வச்சு கொடுத்துட்டார் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எவ்வளோ நஷ்டம், அவருக்கு வந்து எவ்வளோ லாபம், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ பெர்சன்டேஜில் ப்ராஃபிட் லாஸ் டாப்பிக்கை படித்தாலுமே அதில் இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம் இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மைக்ரோ டாபிக் அனாலிசிஸ் அதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்ம வந்து மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கா பெர்சன்டேஜு, ரேஷியோ ப்ரப்போர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அல்ஜீப்ரா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் தியரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அரித்மெட்டிக்கு, டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், நம்ம ஒன்றுலையும் எந்த மாதிரியான சம் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆவரேஜ் டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜில் இந்த கான்செப்ட்லாம் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோமா. ஸோ அவங்க வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜில் வந்து மேட்ச்சு, ஸ்போர்ட்ஸு, ரன்னு, ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரை பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் கேட்காங்க. அப்படி இந்த மாதிரி கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங் இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்போ ஓவராலாக படிக்கும்போது இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மேக்ஸில் வந்து ப்ராஃபிட் லாஸ் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத விட நம்ம ப்ராஃபிட் லாஸில் எக்ஸாமில் கேட்ட இந்த மைக்ரோ டாப்பிக்லாம் முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி முடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். நம்ம அதனால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எல்லோரும் என்ன கேட்பீங்க அப்படின்னா, சார் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு. நம்ம அதனால் அந்த பிடிஎஃப்பையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அதை நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஆப்பை நீங்கள் வந்து முதல்ல அந்த மாதிரி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். கீழே வந்து இந்த ஸ்டோர் ஆப்ஷன் வந்து போங்க. நம்ம வந்து பிடிஎஃப் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதில் வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ்ன்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வீடியோ கோர்ஸு டெஸ்ட் சீரிஸ் அதுதான் அந்த ப்ரைஸு. நம்ம இந்த கன்னடம் இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து உள்ளே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. போனீங்க அப்படின்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வீடியோ நோட்ஸ் டெஸ்ட்னு இருக்கும். இதில் நம்ம வந்து அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிடிஎஃப் நம்ம வந்து இது இந்த கன்னடம் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்கோம், இந்த ஃபோல்டரில் இருக்கிறது மட்டும். ஸோ நீங்கள் உள்ளே போய் இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம காமிச்சு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதிலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ரயில்வே எஸ்சி எக்ஸாமுக்காக கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டு வரோம். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்த்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஷார்ட்கட் எல்லாமே நம்ம வந்து போட்டே வந்து வரோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.